100 வயசில் அவன் பிள்ளையை பெற்றனால தான் திரும்ப அந்த 8 வயசில் அந்த குழந்தை கேட்கும் பொழுது அதை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டான். 76 வயசில் ஈசாக்கை பெற்றிருந்தானா அவன் கொலையை செஞ்சிருக்க மாட்டான், ஈசாக்கு கொடுத்துருக்க மாட்டான். அப்போ 25 வருஷம் அவனுடைய விசுவாசத்தில் அவனை வல்லவனாகிறார், விசுவாசத்தில் அவனை பலமுள்ளவனாகிறார், விசுவாசத்தில் அவனை உறுதிப்பாடாக ஆக்குறதற்கு அந்த காத்திருப்பு அவனுக்கு அவசியம். அந்த சோர்வு, அந்த பலவீனம், அந்த கண்ணீர் ஆபிரகாமுக்கு அவசியம். அந்த அழுது உபவாசம் இருந்து கஷ்டப்பட்டு கண்ணீரோடு பெற்ற அந்த பிள்ளையினுடைய அருமை அவன் உணரணும். கடவுளுடைய வல்லமை இரக்கத்தையுமே அறிவதற்கு தேவன் அதை கொடுக்குறார். அதனால தான் சோதனை வரும் பொழுது தன் பிள்ளையை சார்ந்திருப்பதுக்கு அவன் தயாரானான் வேதனை நமக்கு சொல்லணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அதை செயல்படுத்துகிறார். அதை ஞானமாக புரிஞ்சுக்கணும். ஏன் வறுமை, ஏன் பிரச்சனை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் தீர்க்கதில்லைன்னா நம்மளை உருமாற்ற, நம்மளை மாற்றுறார். எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சுருக்கிறார்.